வெல்கம் டு திஸ் சேனல் லேர்ன்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸலில் ஒரு டேட்டாவை எப்படி டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது அண்ட் டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் எந்த டேட்டாவை டேபிளாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டாவை அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபிள் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, ஆர் Ctrl+T அப்படின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு கிரியேட் டேபிள் அப்படின்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதில் ஓகே அப்படின்னு கொடுத்தா போதும், உங்களுக்கு டேபிள் க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு டேபிள் க்ரியேட் ஆன உடனே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் டிசைன் அப்படின்ற டேப் உங்களுக்கு நியூவாக க்ரியேட் ஆகிடும். டேபிள் டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த டிசைனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டிசைனை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்குது. இந்த ஐகான் தான் ஃபில்டர் ஐகான். ஸோ இப்போ எனக்கு ரீஜன் இந்த டேட்டாவில் ரீஜன் வைஸ் செல்ஸ் நடந்திருக்கா. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஐகானை கிளிக் பண்ணி எனக்கு தேவையான டேட்டாவை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே எனக்கு நார்த்து ரீஜனில் மட்டும் நடந்த சேல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்த்துன்னு கொடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி ஃபில்டர் ஆப்ஷனும் உங்களுக்கு டேபிள் க்ரியேட் பண்ணுறது மூலயமா அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபில்டர் பட்டன் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி ஃபில்டர் பட்டனை ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபில்டர் பட்டனை ஆட் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு ஹெட்டர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஹெட்டரை வந்து கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்ற ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எதுக்கு ஸ்லைசர் ஆட் பண்ணணுமோ அதை கொடுத்து நீங்கள் ஸ்லைசர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்சோ ஏ கைண்ட் ஆஃப் ஃபில்டர் தான். ஸோ இங்கே வந்து ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் நார்த்துனா நார்த்து ஃபில்டர் பண்ணிக்கலாம், ஆர் சவுத்துனா சவுத்தை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸ்லைசர் பற்றின கிளியரான வீடியோவை நம்ம நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் பார்க்கலாம். டேபிள் க்ரியேட் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் ஸ்லைசரை இன்சர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு டேபிள் வேணாம், நான் அதை நார்மல் ரேஞ்சாகவே கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கன்வெர்ட் ரேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கன்வெர்ட் ரேஞ்சை கிளிக் பண்ணிங்கன்னா டூ யூ வாண்ட் டு கன்வெர்ட் அ டேபிள் டு நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் இது எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது நார்மல் ரேஞ்சாகவே உங்களுக்கு மாறிடும். ஸோ இப்போ உங்களுடைய டேட்டாவை ஸ்க்ரால் பண்ணுங்களேன், கீழே எடுத்துகிட்டு வாங்களேன். ஸோ இங்கே ஹெட்டர் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, சீரியல் நம்பர், சேல்ஸ் பர்சன், நேம் ஆஃப் த சேல்ஸ் பர்சன். ஸோ ஹெட்டர் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது யூஸாக இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் நார்மல் டேட்டா வந்தால் உங்களுக்கு ஹெட்டர் வந்து மறைஞ்சிரும். ஸோ டேபிளாக கன்வெர்ட் பண்ணதுனால உங்களுக்கு ஹெட்டர் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது டூப்ளிகேட் டேட்டா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே ரிமூவ் டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அவைலபிள் ஆகும். இப்போ உங்களுடைய சம்மரைஸ் வித் பிவட் டேபிள். ஸோ நீங்கள் இங்கேருந்து கூட பிவட் டேபிளை ஆட் பண்ணிக்கலாம். டேபிள் பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணிருக்கணும். பிவட் டேபிள் அப்படின்றது உங்களுக்கு தேவையான டேட்டாவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசையர் அவுட்புட் வேணுன்றதுக்காக பிவட் டேபிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிவட் டேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பிவட் டேபிள் ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் அப்படின்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் டேபிளோட நேம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலம்ஸ்லையும், நெக்ஸ்ட் என்ன கேட்குதுன்னா சூஸ் வேர் யூ வாண்ட் டு பிவட் டேபிள் டு பி பிளேஸ்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு நியூ ஷேட்டில் பிவட் டேபிள் வேணுமா இல்லை எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் பிவட் டேபிள் வேணுமான்னு கேட்குது. நமக்கு எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் தான் வேணும். ஸோ அதாவது இந்த ஷீட்டில் தான் வேணும். ஸோ அதோட லொக்கேஷன், ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணி லொக்கேஷன் ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ உங்களுக்கு பிவட் டேபிள் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பிவட் டேபிள் ஆட் ஆன உடனே ஸோ உங்களுக்கு ரீஜன் என்னென்ன ரீஜன் இருக்குது, தென் எனக்கு சேல்ஸ் அமௌண்ட் மட்டும் வேணும். ஸோ ஈஸ்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, 71,000. ஆர் எனக்கு நேம் ஆஃப் த சேல் பர்சனும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ரீஜன் வைஸ் சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க. தென் அவங்க பண்ண அமௌண்ட்டும் இப்போது அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை மாதிரி ஃபில்டர் நீங்கள் வந்து பிவட் டேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணுறேன், அதாவது டார்கெட். ஸோ அந்த டார்கெட் அப்படின்ற காலமும் உங்களுக்கு டேபிளோட மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே டேபிள் டிசைன் அப்படின்ற டேபில்
ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டேபிளோட நேமு. ஸோ நீங்கள் டேபிளோட நேமை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சேல்ஸ் அப்படின்ட்டு டேபிளோட நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு டேட்டாவை டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் அண்டு நிறைய ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் எழுதுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க.